ஒரு வயசு பொண்ணு கூட இப்படி அலங்காரம் பண்ண மாட்டேன். நான் என்னமோ பண்ணிட்டு போறேன்டா, நீ வேலை கவனிக்க வேண்டியதானே. அலங்காரம் பண்றதுக்கும் ஒரு அளவு இல்லையாடா? சும்மா அப்படி பார்த்த உடனே எந்த பொண்ணு இருந்தாலும் சரண்டர் ஆகுறதுன்னு விளையாட்டு காரியமா? இப்போ உனக்கு எல்லாமே விளையாட்டு காரியமா தாண்டா இருக்கும். ஒரு நாளைக்கு நீ எவகிட்டையாவது எக்கச்சக்கமா மாட்டிக்க போற, அப்ப இருக்குதுடா வேடிக்கை. சி மிஸ்டர் இளங்கோவன், லவ் மேட்டர்ல நான் ஒரு பெரிய ஜீனியஸ். லவ் பண்றதுதான் கஷ்டம், ஆனா அதுல இருந்து கைட்டிக்கிட்டு வருது டெட் ஈஸி. இந்த சிக்கல் பிரச்சனை இதெல்லாம் உன் கதையில மட்டும்தான் வரும். ஓ, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் வரேன். இளங்கோ, மத்தியானம் 2 மணிக்கு ஈகா தியேட்டர் வந்துடுற. ஈகா தியேட்டர் 2 மணிக்கு மறந்துடாத. 2 மணிக்கு ஈகா தியேட்டர். வண்டர்ஃபுல் ஹேர். நான் ஒரு கவிஞரா இருந்திருந்தா இந்த கருங்கூந்தலுக்கு ஒரு காவியமே எழுதியிருப்பேன். வாட் பிரிட்டி ஃபிங்கர்ஸ். வீணையை கொஞ்ச வேண்டிய பிஞ்சி விரல்கள். நான் பார்க்கிற 10 விரல்களும் இருப்பது நெயில் பாலிஷா இல்ல பவளமா? பவளத்தை இங்க பார்த்தா முத்துக்களை அங்க பாக்குறேன். பியூட்டிஃபுல் செலக்ஷன். இந்த பட்டு மீனியை தொட்டு பார்க்கிற பாக்கியம் யாருக்கு இருக்கோ? அஞ்சு மணி பனகல் பார்க். 5 மணி பனகல் பார்க். ராஸ்கல், 5 மணி பனகல் பார்க்கா? சஞ்சீவி, நீயாடா? என்னடா கடங்கார தொத்துறானா? கடங்காரங்களுக்கு நான் எப்படா பயந்தேன்? உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து 5 மணி பனகல் பார்க்குன்னு. வாரே வா. அப்புறம் செருப்ப கழட்டிட்டா. நம்ம செட்டுக்கு அவமானம். யாரா அந்த அல்லிராணி? அந்த வீட்டுல குடியிருக்கா இன்ஜினியர் பொண்ணு, வயசு 18, பேரு சரோஜா. ஓ, புது கேஸா? ஜஸ்ட் ஒரு லுக்கு, அவ சரண்டர். டேய் வேணாண்டா, செருப்போட மோதாத. செருப்பு எடுத்த கைய சீரை காட்ட வைக்கிறேன்டா, எட்டி நின்னு பாரு. பனகல் பார்க் 5 மணிக்கு. ஐயோ, இப்படித்தானே என்கிட்டயும் சிரிச்சா? தலையாற்றா. அடே நம்பாதடா நம்பாதடா. சாக்லேட்? தேங்க்யூ. அடி வாங்க போறான். பிஞ்சு இருக்குமா? 5 மணிக்கு. ஏய் மச்சி, எப்படி செருப்பு சிரிப்பா மாறிடுச்சா? அதுக்கு தாண்டா சொல்றது, எல்லாத்துக்கும் ஒரு முகராசி வேணும்னு. ஒத்துக்கிறேன்டா, எனக்கு முகமும் இல்ல ராசியும் இல்ல. சீட்டு கச்சேரி போடுவோமா? முதல்ல ட்ரெஸ்ஸை மாத்திட்டு என் மாமா வீட்டுக்கு போகணும். கும்பாபிஷேகம் செய்யப்படாத கோபுர கலசம் என மஞ்சள் வெயில் மேனி பட மங்கை அவள் நடந்து வந்தாள். ஆஹா, இது அல்லவா கற்பனை? இதெல்லாம் பக்குவப்படாத காலத்துல எழுதுனது. ஆமா ஆமா, இப்பெல்லாம் நீங்க நல்லா அனுபவிச்சுதான் எழுதுறீங்கன்னு படிக்கும் போதே தெரியுதே. உட்காருங்க. சுந்தரி, சுந்தரி. என்னப்பா? ஆசிரியர் வந்திருக்காரு. சூடா இல்லைன்னா ஜில்லுன்னு கொடு. சரிப்பா. உங்க ரூம் பெட்டு அதான் என் மாப்பிள. சௌக்கியமா? ஆபீஸ் லீவா? இதோ ஆபீஸ் லீவுன்னா மாப்பிள அனாவசியமா வெளியில போறதில்ல. தங்க கட்டியாச்சே. புத்தருக்கு அடுத்த அவதாரம் கூட சொல்லலாம். மாப்பிளைய வீட்டோட வச்சுக்கலாமே. அட நானா மாட்டேங்கிறேன். ஆனை மட்டும் சொல்லி பார்த்தேன்.
தானே உழைச்சு தானே சம்பாதிக்கணுமா, மற்றவங்களுக்கு பாரமா இருக்கப்படாதான். இது எப்படி? என்ன மாப்பிள்ள, சாப்பிட்ட கையோட வந்துட்டேங்க. அப்படியா? உள்ள போய் கையை கழுவிட்டு வா. போ மாப்பிள்ள. மாப்பிள்ள ரொம்ப கூச்சப்படுறாரு. ஆரம்பத்துல அப்படி இருக்கிறது தான் இவரோட ஸ்பெஷாலிட்டி. இந்தாங்க செக்கு. சீக்கிரம் அந்த புதிய நாவலை முடிச்சு கொடுத்துருங்க. ஆகட்டும். என்னம்மா உள்ள அப்படி சத்தம் போட்ட? அது வந்து ஜூஸ் பிடியில ஷாக் அடிச்சிருச்சு. ஐயோ, நீங்க சாப்பிடுங்க. என்னங்க கையை கழுவ போன ஆளை காணுமே? கழுவுன கைய காய வைக்கிறாரே என்னமோ. சரிங்க, எப்படி? நல்லா ஜோக் அடிக்கிறீங்க. இன்னொன்னு சொல்லிட்டா? அவர் நின்னுட்டு இருக்காரு. அவன் நினைச்ச அழிச்சு போறவன், எழுதி ஆசையை தீர்த்துருவான். அவனை பத்தி நீ ஏன் பேசுற? சொக்க தங்கவே, உன்னை பத்தி சொல்லவா? ஐயோ வந்துட்டேன். டேய், அழகான பொண்ணு, வசதியான இடம், இதை விட்டுட்டு ஏன்டா லோலோன்னு அலைகிறேன்? அரங்கேற்ற இந்த வீட்டுல தாண்டா, மற்றதெல்லாம் ஒத்தி கூட சரி. காசு உள்ள இடம், கை நல்ல விட்டுருவானா? டேய், என்ன பத்தி ஏதாவது சொல்லி காரியத்தை கெடுத்துறாத. உன்னை திருத்த முடியாதுடா. டேய் ராஜேஷ், சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ட்ரை கிளீனர்ஸ்ல ஒருத்தி புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க. என்ன ஃபிகர் தெரியுமா? கிளிங்கான சுண்டுனா ரத்தம் வரும். மார்னிங் எத்தனை மணிக்கு கடை ஓபன் பண்ற? காலையில 8 மணிக்கு அவளே வந்து கடையை ஓபன் பண்றா. டேய், இவனை நம்பி போறாங்கறியாடா. தூமா கடைசியில் அங்க போய் பார்த்தா சரியான சாகுராக்கியா இருக்கும். ஏங்க நீங்க கொஞ்சம் பொத்துறீங்களா? அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல அனிதான்னு ஒருத்தைய காமிச்சேன். ஆள் எப்படி இருந்தாலும் கேளு. டேய், டேய், எப்ப பார்த்தாலும் பொம்பளை நாயமே பேசிக்கிட்டு இருக்கீங்களே, சலிப்பே இருக்காதா உங்களுக்கு? நாங்க என்ன கொஞ்ச மாதிரி சன்னியாசியா? யாரு சன்னியாசி? அவனா? நீ வேற. நம்ம எல்லாம் சபலத்தை பேசி தீர்த்துக்கிறோம், அவன் எழுதியே தீர்த்துக்கிறான். அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் ஒரே கேஸ் தான். பாவண்டா டேய், அவனை ஏன்டா தொந்தரவு பண்றீங்க? அவனும் எத்தனையோ கேர்ள்ஸை மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டான். அதுக்கு ஒரு பர்சனாலிட்டி வேண்டாமா? எல்லாரும் ராஜேஷ் ஆட முடியுமா? உன் பர்சனாலிட்டியை பத்தி நீயே சொல்லிக்கிட்டா எப்படிடா? அதுதான் அவனை பாக்குற பொண்ணுங்கள்ல ஒரே லுக்ல சரண்டர் ஆறாங்கல்ல, அப்புறம் என்ன? எல்லாமே இவன மாதிரி ரோட சுத்துற கிராக்கியா தான் இருக்கும். ஒரு நல்ல குடும்ப பொண்ணு இவன் இருக்கிற பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான். கொஞ்சம் இருங்கடா, இது எனக்கு கௌரவ பிரச்சனை. எங்க உன் கதையில வர நாயகி மாதிரியே ஒரு நல்ல குடும்ப பொண்ணு நீயே காட்டு. சரியா ஒரே ஒரு வாரத்துல லவ் பண்ணி சரண்டராக வச்சா ஒத்துக்கிறியா? பாவண்டா டேய், பயந்துட்டான்டா அவன். என்னடா சொல்ற? எந்த பொண்ணா இருந்தாலும் சரி, 1 வீக்ல லவ் பண்ணி காட்டுறேன். சேலஞ்ச். டேய், அவனை விட்டுறா. இந்நேரம் விட்டுருந்தா 2 பேப்பரையாவது எழுதி கெடுத்திருப்பான்டா. நீ எழுதுறா. சரி, ஒரு நிபந்தனை. நான் காட்டுற பொண்ண நீ ஒரு வாரத்துல லவ் பண்ணி காட்டினா நான் உங்க யாரோட விஷயத்திலையும் தலையிட மாட்டேன். அது முடியல, இவங்க யாரும் இந்த ரூம் பக்கமே வரக்கூடாது. அதோட நீயும் லோன்னு பொண்ணுங்க பின்னாடி சுத்துற பழக்கத்தை அடியோட விட்டுறணும். ஓகே? ஓகே. டேய் ராஜேஷ், இந்த விஷயத்துல நாங்களும் சம்பந்தப்பட்டிருக்கோம். இனிமே அவ பேனா திறக்கிறதோட சரி, வேற எதுவும் திறக்க கூடாதுடா. லவ் மேட்டர்ல நீ ஜீனியஸ்ங்கறது இதுல தாண்டா நிரூபிக்கணும். ஆமாண்டா, விடுறது இல்லடா. டோன்ட் வரி ஃப்ரெண்ட்ஸ், அவன் கதாநாயகி யாருன்னு முதல்ல கேளு. எங்க காஞ்ச கருவாடா இருக்குமோன்னு பயந்தேன். பரவாயில்லடா, ஃப்ரெஷ்ஷா இல்லாட்டி போனாலும் ட்ரையா இல்ல. உன் தோல்வியை ஒத்துக்க ஒரு வாரம் போதுமா? டேய், என்னடா இன்சல்ட் பண்ற? தோல்விங்கிறது அவன் அகராதிலே கிடையாது. ஜஸ்ட் ஒரு லுக், சரண்டர். அப்படி சொல்ற மச்சி. உனக்கு இருக்கிற தைரியம் ஆளை காட்டினதும் இவனுக்கு வரலையே. டேய், ஆளா காமிச்சாச்சுல, உன் வேலை முடிஞ்சது போ.
டேய் சஞ்சீவி இங்க வாடா. என்ன மச்சான்? அதோ போறா பத்தியா? அவ அட்ரஸ் எனக்கு தேவை. சொல்லிட்டால விட்டு. கோலம் கோத்திரத்தோட அவன் ஜாதகத்தையே கொண்டு வர்றேன். ஏய் இவன் சரியான சில்லற கேஸ்டா. கதாநாயகியின் பெயர் தேவி. இனிஷியல் ஆர். படிப்பு BA எக்கனாமிக்ஸ். தொழில் நியூ பாரதி இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டெனோ. குடும்பத்தார் விவரம்: நாயகிக்கு தகப்பனார் இல்லை. தாயாரும் தாயாரின் தகப்பனார் அதாவது தாத்தாவும் உடன் பிறந்த இளைய தனையன் ஒருவர் மட்டுமே உள்ளனர். வேற ஏதாவது ஸ்பெஷல் டீடைல்ஸ் இருக்கா? உண்டு. கதாநாயகி பார்க் பீச் என்று தனியாக சுத்த மாட்டார். அனைத்தையும் விட மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். என்னடா? அவளது வீட்டிற்கு சென்று வரும் ஒரே ஒரு குடும்ப நண்பர் ஒரு டப்பா கதாசிரியர். சாரி, அவர் வேற யாரும் இல்ல, நம்ம அரும நண்பர் இளங்கோவன் தான். I see. வாரே வா. ஏய் தம்பிகளா, இதுல நான் ஜெயிக்கிறதானா ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்க. டேடே பின்வாங்கிடாதடா, எங்களுக்குரிய அவமானமா இருக்கும். அதுக்கு இல்லடா, அந்த பொண்ணு வீட்டுக்கு அடிக்கடி இவன் போறவன் என்ன பத்தி ஏற்கனவே சொல்லி என் இமேஜை ஸ்பாயில் பண்ணிருப்பான். அப்படி இருக்கும்போது நான் என்ன முயற்சி பண்ணாலும் அது வேஸ்ட் தான். ஏன்டா இளங்கோ, அந்த மாதிரி பொம்பளை புத்தி எல்லாம் உண்டா உனக்கு? எல்லாத்தையுமே உங்களை மாதிரி நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அந்த கதையெல்லாம் வேண்டாம். எந்த பொண்ணும் ஒரு பையனை பத்தி எதுவும் தெரியாத போதுதான் அவனை லவ் பண்ண ஆரம்பிப்பான். ரொம்ப பேர் லவ் பண்ணிட்டு பின்னாடி கஷ்டப்படுறது காரணமே அதானே. என்ன பத்தி அவகிட்ட நீ எதுவுமே சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ற. உங்க அப்பா அம்மா மேல சத்தியம் பண்ணா நாங்க ஒத்துக்க மாட்டோம். நீ எழுதுற பார் பேனா, அது மேல சத்தியம் பண்ணு. ஓகேடா, என் எழுத்து மேல சத்தியமா உன்னை பத்தி எதுவுமே அவகிட்ட சொல்ல மாட்டேன். தேங்க்யூ. நாளைக்கே என் அட்டெம்ப்ட தொடங்குறேன். ஒரு முறை சொல்லி கட்டும். வெற்றிவேல் வீரவேல் பப்பா 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 பப்பா. டன். அந்த கர்ச்சிப் கொஞ்சம் தானம் பண்ணு. கிச்சன் தீட்டியாச்சா? ஓஎஸ், இந்த கர்ச்சிப்ப அவகிட்ட நான் தூது விட போறேன்டா. டேய், அண்ணன் வீடு தூது குயில் வீடு தூதுன்னு கேள்விப்பட்டிருக்கேனா? ஆனா நீ இந்த கர்ச்சிப்ப அந்த மானுக்கு நான் வலையா விரிக்க போறேன்டா. அந்த வலையில நீ மாட்டிக்கிட்ட? அபசகனம் கேளுடா என் பிளான. அந்த மான் வழியா அப்படியே நடந்து போற பின்னாடியே போயிட்டு இருக்கிறனா அவளை தாண்டும் போது நைஸா இந்த கர்ச்சீஃபை நழவிட அவ மெல்லடை நோக குனிஞ்சு எடுத்து சார் ஹாய் அப்படின்னு சொல்லுவான். மெதுவா போயிட்டு இருக்கிறனா லேசா திரும்பி என்னையா என்னையா அப்படின்னு கேட்பேன். அவ ஆமான தலையாட்டிக்கிட்டே உங்க கர்ச்சீஃப் சார் அப்படின்னு சொல்லுவான். அந்த கர்ச்சீஃபை வாங்கிட்டு தேங்க்யூ சொல்லி அவளையே பார்ப்பேன். அந்த சின்ன கேப்பை பயன்படுத்தி ஜஸ்ட் ஒரு பவர்ஃபுல் ரொமான்டிக் லுக், அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் அவ சரண்டர். வெற்றிவேல் வீரவேல் பம் 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 பம். மிஸ்டர் யுவர் கர்ச்சீஃப். தேங்க்யூ மேடம். ராஜேஷ், என்னடா நம்ம பிளானே அப்செட் ஆயிடுச்சே. சுத்த ராசி இல்லாதவன்டா இவங்கிட்ட போய் நான் கர்ச்சீஃபை வாங்கினேன். மச்சி, கண்ணாடி சாதாரணமானவளை அறிமுகப்படுத்தலடா. அவ ஒண்ணும் மான் இல்ல, நழுவுற மீன். ராஜேஷ், நீ மட்டும் பந்தயத்துல தோத்துட்டீனா ரூம்ல உட்கார்ந்து ஜாலியா சீட்டாட முடியாதுடா. அது மட்டும் இல்ல, ஒரு பொண்ணையை சைட் அடிக்க முடியாதுடா. ஏண்டா நீங்களும் பயந்தீங்க, என்னையும் பயம் காட்டுறீங்களா? கண்ணாடி முகத்துல கரிப்பு சம விடுது இல்ல. தம்பி, தெய்வாம்சமா ஒரு விநாயகர், ஒரு முருகர், இப்படி ஒரு கதை எழுதலாம். ஆனா வியாபாரம்னு ஒண்ணு இருக்க. கோயில்ல சேர்ற கூட்டத்தை விட சினிமா தியேட்டர்ல தானங்களை ஜாஸ்தி கூட்டம். அது பெருதான் தம்பி. சிறுசுல, அதாவது வள்ளுவன் காலத்துல நாங்கெல்லாம்
எவ்வளவு ஒரு கட்டுமானமா ஒரு அடக்க ஒடுக்கமா இருந்த தெரியுமா? இந்த காலத்துல என்னடானா உன்ன மாதிரி பசங்க எல்லாம் அவுத்து விட்டா கழுத மாதிரி பொண்ணுங்களையே சுத்துறானுங்களே. பிறன்மனை நோக்குதல் தவறுன்னு உங்க காலத்து வள்ளுவர் தானே சொல்லியிருக்காரு. ஆமா, அதுல என்ன தப்பு? அடுத்தவன் பொண்டாட்டிய பார்க்க கூடாதுன்னு அந்த காலத்திலேயே எழுதியிருக்காங்களா? அந்த காலத்திலேயே, அதாவது உங்க காலத்திலேயே அந்த மாதிரி வேலையை செஞ்சு இருக்கிறதுனால தானே அப்படி எழுதியிருக்க முடியும். ஊர்ல உங்க அப்பா சவிக்கியமா, ஆத்தா சவிக்கியமா? ஊர்ல இருந்து உங்க அப்பா லெட்டர் போட்டானா நான் ரொம்ப ரொம்ப கேட்டேன்னு ஒரு வரி எழுதப்பா. அது எழுதுறேன். வள்ளுவன் எழுதுனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் பேச்சு வந்துருச்சு. மணி 6 ஆச்சுன்னு அர்த்தம். கோயில்ல கச்சேரினாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மா சூப்பர் மார்க்கெட் போயிருக்கா, வீட்டை பாத்துக்குமா. நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. ஆனா உங்க தாத்தா கிட்ட பேசுனதுல 1/2 நாள் ஆன மாதிரி இருக்கு. யாராவது கிடைச்சா அப்படிதான். நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல நினைச்சேன். இன்னைக்கு முழுவதும் எனக்கு உங்க ஞாபகம் தான். இந்த வாரம் சரியான சஸ்பென்ஸ்ல கொண்டு வந்து தொடரும்னு நிறுத்திட்டீங்களே. ஆக்சுவலா இந்த ராஜேஷ் கேரக்டர் அந்த பொண்ணை லவ் பண்றாரா? ஆமா, உண்மையா லவ் பண்றான். அப்படியே அவர் தயங்கினாரு. நேரடியா அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லிருக்கலாமே. அது அநாகரிகம்னு அவன் தயங்குறான். அந்த பொண்ணுக்கும் அவன் மேல லைக்கிங் இருக்கிறதுனால சொல்லாமலே புரிஞ்சிக்க சந்தர்ப்பம் வரும்னு அவன் காத்திருக்கான். ஏண்டா சோர்ந்து போயிருக்கிறீங்க? இந்த படையெடுப்புல அவளை கைதியாக்கி காட்டுறேன் பாரு. பிளான சொல்றேன். அவ வழக்கம் போல வர. புதுசா ஏதாவது இருந்தா சொல்றா. நான் சொல்றத கொஞ்சம் கேளண்டா. அவ பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிறா. அவ பக்கத்துல போய் நீங்க நிக்கிறீங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவளை கிண்டல் பண்றீங்க. உடனே நான் இடையில வந்து பூந்து அவளுக்கு சப்போர்ட்டா பொறுக்கி பசங்களா வெறும் நடிப்பு தாண்டா. நீங்க வந்து பயந்தா மாதிரி ஜகா வாங்கிக்கிறீங்க. உடனே அவ நன்றி கலந்த பார்வையால என்ன பாப்பா. அந்த பார்வையை ஏன் பார்வையால போர்வையா போட்டு பிடிச்சிடுவேன். எப்படி? தேவியின் திருமுகம் தரிசனம் தந்தது. ஏமச்சி, இந்த டெய்லருங்க எல்லாம் உடம்போட ஒட்டின மாதிரி ஜாக்கெட் தைக்கிறாங்களே, அது எப்படி? அளவு துணி இவங்களே கொடுக்கறதா இல்ல அவங்களே எடுத்துக்கிறதா? இல்லடா, கொடுக்கறதும் உண்டு, எடுக்கிறதும் உண்டு. ஏம்பா, பஸ் ஸ்டாண்ட்ல பொண்ணு வந்து நின்னா அதுக்கு இப்படியே கலட்டா பண்றது? தனியா நிக்க கூடாதுதான் நாங்க 3 பேரும் நிக்கிறோம். அண்ணன் வக்காலத்துக்கு வரீங்களா? ஐயாவுக்கு என்ன கனெக்ஷன்? பொது இடத்துல நாகரிகமா பேசுங்க. அண்ணா, இது பொது இடம்னா எங்க இஷ்டப்படிதான் பேசுவோம். அது எங்க சுதந்திரம். மச்சான் வந்து கால்ல போட்டிருக்கிறது என்ன செருப்பு? புது செருப்பு. கடிக்குமோ? பார்த்தா அப்படித்தான் தெரியுது. கட்டி இருக்கிற சேலை ரொம்ப அழகா இருக்கு. கட்டாமலேயே இருந்திருந்தா. ஏன்பா, பிறக்கும் போது நீங்களும் அக்கா தங்கச்சியோட பிறக்கலையா? எல்லாத்தையும் அக்கா தங்கச்சியா நடிச்சுட்டா யாரத்தான் மாமா மகளா நடிக்கிறது? நீ சும்மா இரு தம்பி. நீங்க வந்து உடம்பு எப்படா இருக்கு? விடியா யோ, நீ என்ன பெரிய ப்ரூஸ்லி பரம்பரையா? இல்லடா, முகமது அலி பரம்பரை. பொது இடத்துல எப்படி பேசணும்? நாகரிகமா. எப்படி பேசக்கூடாது? அசிங்கமா. மறப்பியா? மறக்க மாட்டேன். மறக்காம இருக்க இந்த மருந்து. டேய், பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொம்பளைங்க யாரு? அக்கா தங்கச்சி, அக்கா தங்கச்சி. மாமா மகளா நினைப்பியா? சத்தியமா நினைக்க மாட்டேன். மறக்காம இருக்க இந்த மருந்து. நான் ஒண்ணும் பண்ணலீங்க. அவன் சொல்லித்தாங்க இப்படி எல்லாம். அவன் சொன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? இனிமேல் அடுத்தவன் பேச்சை கேட்டு பொறுக்கித்தனம் பண்ணுவியா? சத்தியமா பண்ண மாட்டேன். மறக்காம இருக்க இந்த இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், வீட்டில் அம்மா அப்பா போடும் தண்ட சோற்றை சாப்பிட்டாலும் கண்டபடி பெண்கள் பின்னாலே ஊர் சுற்றக்கூடாது என்பதாகும். ஊரில் உள்ள எல்லா பெண்கள் ஜாதகமும் தேடும் நண்பர்கள் இப்போது தங்கள் ஜாதகத்தை சரி செய்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன். என்னே வீரவடுக்கள். வெற்றிவேல்
வீரவேல். டீ சாப்பிடுங்கடா. போடா டேய் போடா. ஆனா என்ன இருந்தாலும் ராஜேஷ், நீ செஞ்சது ரொம்ப தப்பு. உன்னை உயிருக்குயிரா நம்பி வந்தவங்களை பாதிலேயே கழுத்தறுத்துட்டு ஓடி வந்துட்டியே. கிண்டலாடா. பின்ன என்னடா, உன் முன்னாலதான் இவ்வளவு நடந்துச்சு. மரியாதையை அங்க பேச ஆரம்பிச்சதும் உடனே தடுத்திருக்கலாம்ல. இல்லடா, ஒரு உச்சகட்டத்துக்கு பின்னால என்டர் ஆகலாம் நினைச்சேன். உச்சகட்டத்திலயா? இது பத்தாது. ஆனதுதான் ஆச்சு. நீ சமாதானம் சொல்ற மாதிரி அடி வாங்குறதையாவது தடுத்திருக்கலாமே. டேய், இவன் வேணும்ட்டு வெறுப்பேத்துறான். இப்ப என்னடா ஆச்சு? கட்டு நாங்கல்லடா போட்டிருக்கோம். தப்புடா. இனிமேல்ட்டு உங்களை கூப்பிடவே மாட்டேன். போதுமா? ஆமா, அவ வீட்டு நம்பர் என்னன்னு சொன்னேன். 8ஆம் நம்பர்ல இருக்காங்க. அதை ஏன்டா நீ கேக்குற? விஷயம் இருக்கு, சொல்ற. ஒரு வாட்ச் ரிப்பேர் பண்ற ஆள் இருக்கான். ஓகே. அதாவது ஈவினிங் அவ வீட்டுக்கு வந்ததும் பின்னாடியே போய் நான் கதவை தட்டுவேன். அவ கதவை திறந்ததும் யாருங்க அப்படின்னு கேட்பான். வாட்ச் ரிப்பேர் அப்படின்னு நான் சொல்லுவேன். பக்கத்து வீடுங்க அப்படின்னு வெக்கப்பட்டு சொல்லுவான். உடனே நான் ஓ ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லுவேன். பரவாயில்லைங்க அப்படின்னு வெக்கப்பட்டு சொல்லுவான். அந்த சின்ன கேப்பை பயன்படுத்தி ஜஸ்ட் ஒரு பவர்ஃபுல் ரொமான்டிக் லுக், அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் எங்களை மாதிரி கட்டு போட்டுட்டு வந்து நிக்க போற. சார், சார். இப்பதான் உங்க தாத்தா சொன்னார். சரியா இருக்க. என்ன சொன்னாரு? ஆடிலா நேரம் பார்த்ததா காளி பசங்க கதவை தட்டுவாங்கன்னு சொன்னாரு. அப்படிப்பட்டவன் நான் யாரு இல்ல. கண்டா இப்ப யோகிய மாதிரி இருக்கான். அயோக்கியனும். வீட்டுல பெரியவங்க யாருமே இல்லையா? வந்த விவரத்தை சொன்னா பெரியங்க அவசியமா இல்ல நானே போதுமான்னு சொல்லுவேன். இது வீட்டு நம்பர் என்ன? உங்களுக்கு எந்த நம்பர் வேணும் இப்போ? அதான் அட்ரஸ் தொலைச்சிட்டேன் தம்பி. அப்போ தொலைச்சத்துல தேடி பாருங்க. தம்பி, அண்ணே, இங்க வாட்ச் ரிப்பேர் இருக்குதா சொன்னாங்க. அது அடுத்த வீடு. இதோ வந்துட்ட, கொண்டாங்க. என்ன கோளாறு? டைம் சரியில்லை. உங்களுக்கா? வாட்சுக்கு தான். ஆஹா. சின்ன முள்ளு பெரிய முள்ளு தடுக்குது. கவலைப்படாதீங்க, அக்கா பிரிச்சு பாத்துறேன். சார், சார். தன்னம்பிக்கை இருக்க வேண்டியதுதான். ஆனால் அது சில விஷயங்களிலே பைத்தியக்காரத்தனமாக இருக்கக்கூடாது. ஆசிரியரே, குத்தி காட்டுறது புரியுது. மாடு புதுசு, எடுத்ததும் பல்ல பிடிச்சு பாக்குறத விட எட்டும் நின்னுதான் நோட்டம் பார்க்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். எலெக்ஷன்ல நாமினேஷன் தாக்கல் பண்ணிருக்கலாம். நிலைமைய புரிஞ்ச பிறகும் வாபஸ் வாங்கலன்னா டெபாசிட்டே போயிடும். ஒரு பேச்சுக்கு சொன்னமே, இவன் அதே மூச்சு அலையிறாங்கிற பயம் உனக்கு வந்துடுச்சு இல்லையா? எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. உனக்கு கொடுத்திருந்த டைம் தவறி போச்சு, அதை மறந்துட. 10 நாள் டைம் கொடு, போதும். 10 நாள் இல்ல, 10 மாசம் ஆனா கூட உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. எண்ணி 10 நாள். பந்தயத்துல நான் ஜெயிக்கல. வச்ச பார்வ தீராதடி மச்சாங்குரி மாறாதடி. வச்ச பார்வ தீராதடி மச்சாங்குரி மாறாதடி. தேவியே வந்தனம் பூசவா சந்தனம். வச்ச பார்வ தீராதடி மச்சாங்குரி மாறாதடி. Thank you.
பார்வை தீராதடி மச்சாங்குரி மாறாதடி தேவிய வந்தனம் பூசமா சந்தனம் கன்னிப்பூவோட நல்ல வாசம் கால நெஞ்சத்த மாட்டோம் சின்ன காலோட வந்த தாளம் சேர்த்து சொர்க்கத்திலேத்தும் உங்கண்ணாலே நீ பார்த்தாலே நான் ஏதேதோ மாறி போவேன் மாறாதது மாறாதது ஆஹா பொண்ணோட மோகம் பச்ச பார்வை தீராதடி மச்சாங்குரி மாறாதடி தேவியே வந்தன பூசவா சந்தன பச்ச பார்வை தீராதடி மச்சாங்குரி மாறாதடி என்னடா இது போனவன ஆளையே காணோம். மச்சி சைக்கிளுங்கண்ணா நான் சொன்ன மாதிரியே அவ பின்னாடியே போய் முடிவை சொல்லப்பா இரண்டா மோதினதும் நெருப்பு கோழி மாதிரி முடிச்சா பாரு. நீ பயந்து ஓடி வந்துட்டியா பயந்தா மாதிரி நடிச்சேன். என்ன மச்சி சூட்டு புதுசா இருக்கு ஆமாடா, இனிமே நான் பயந்து சுபா உள்ளவன நினைச்சு என் மேல பரிதாபம் ஏற்படும். பரிதாபம் அனுதாபம் மாறிட்ட அவ அவுட். ஏய் ராஜேஷ், எந்த பொண்ணுமே உங்ககிட்ட முதல் ரவுண்ட்லயே அவுட் ஆயிடுவா. ஆனா இவ ரொம்ப தண்ணி காட்டுறாடா. நாளைக்கு ஃபைனல் அட்டம் கண்ணாடி க்ளோஸ். டேய் சஞ்சீவி, போய் சைக்கிள் எடுத்துனோடா. சிகரெட் தேங்க்யூ. எனக்கு சைக்கிள் கடை போடா. எனக்கு ஜுரமே இருந்துருச்சு, நீயே போய் எடுத்த. என்னடாச்சு? பாவி பானையை உடைச்சிட்டியே. அட பாவி, கண்ணு இல்லையா உனக்கு? தள்ளி போயா பாவி. பாத்து போயேண்டா, பொம்பளை வரது கூட தெரியல, சைக்கிள் ஓட்டுறாராம் சைக்கிள். அடே அட்டது போதாதா இங்கேயுமா போடா. சீக்கிரம்டா, புள்ளித்துருவா சக்தி இல்ல. சக்தி எங்கிட்டு இருக்குடா? சாத்துக்குடியில இல்லையே. தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ்.
என்னடா நீங்களே சாப்பிடுறீங்க எனக்கு இல்லையா? உனக்கு இன்னும் ஜுரம் இறங்கலையா? டாக்டர் ஜூஸ் குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டார். கால் அடிபட்டது போதா இருக்கு, வயிற்றுல வேற அடிக்கிறீங்களா? மாப்பிள மாப்பிள நீ மோதி மோட்டர் பைக் ஆக்சிடென்ட் ஆன? இல்ல இல்ல இல்ல, மோட்டர் பைக் மோதி உனக்கு ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டேன். மோட்டர் சைக்கிளும் மோதிச்சு, நானும் மோதினேன். அடி எனக்குல தானே வந்துச்சு. கேள்விப்பட்டவன துடிச்சு போயிட்டேன் மாப்பிள. வெயிலுன்னு பார்க்காம கூட என்ன வேகமா ஓடியாந்த தெரியுமா? வா வா வா. என்னப்பா இது கசக்குது? குளுக்கோஸ் இல்லையா? கொண்டாந்து கொட்டு. அப்ப சரி மாப்பிள, நான் வர்றேன். உடம்ப பாத்துக்க. சாத்துக்குடி ஒரு கூட அனுப்புறேன். மாப்பிள உடம்ப தேத்தட்டும். மறக்காம அனுப்புங்க, உடம்ப தேத்துறோம். மாமா, சாத்துக்குடி அனுப்பாதீங்க, டாக்டர் ஜூஸ் சாப்பிட வேணாம்னு சொல்லிருக்காரு. சரி, ஒரு கூட ஆப்பிள் அனுப்புறேன். மறக்காம அனுப்புங்க, உடம்ப தேத்துறோம். மாமா சும்மா மாப்பிள, எவ்வளவு ரத்தம் போயிருக்கு. ஒரு கூட அனுப்புறேன், உடம்ப தேத்தட்டும். ஏண்டா டேய், அடிபட்டது எனக்கு, ஆப்பிள் ஜூஸ் உங்களுக்கா? சரிடா, இன்னும் 4 நாள் தான் நாங்க குடிக்க போறோம். அப்புறம் கண்ணாடி ரூம்ல சேர்க்க மாட்டானே. ஏன் சேர்க்க மாட்டான்? நீதான் தோத்துட்டியாடா. தோத்ததா ராஜேஷ் சரித்திரத்திலே கிடையாதுடா. அவளை இப்பவே போய் கால்ல அடிபட்டது போதாதா, கம்புன்னு படாண்டா. சஞ்சீவி, அவன் வீட்டு சரித்திரத்துல இன்னொரு வாட்டி சொல்லி. சொல்றாடே. அம்மா அடுப்பங்கற, தம்பி பள்ளிக்கூடம், தாத்தா கோயில். அவருக்கு அங்க என்ன வேலை? பேத்தி புள்ளிமான், தாத்தா பத்திமான். போறோம் இப்பவே.